காங்கிரஸ் வந்து டிஎம்கே விட்டுட்டு டிவிகே கூட போறதுக்கு வாய்ப்பு அப்படி போக வாய்ப்பு இல்லை. ஆனா காங்கிரஸ்காரர்களுக்கு அந்த ஆசை வந்துச்சு. ஒரு தோழமையாக இருக்கிற கட்சின்னு கூட பார்க்காம அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தை காயப்படுத்தி இருக்கிறார். இது நல்லதல்ல. டிவிகேக்கு வந்து கூட்டணி இல்லாம தமிழகத்துல ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி வருவதற்குன்னா அவரு அதிகாரத்திலும் பங்கு ஆட்சியிலும் பங்குன்னு சொன்னது ஒரு சலசலப்பை உருவாக்குதான். சலசலப்பை உருவாக்கிட்டார். இளைஞர்கள் விஜய் பின்னாடி போனா அவங்களை வந்து தற்கூரி அப்படின்னு சொல்றது, டிஎம்கே பின்னாடி போகக்கூடிய இளைஞர்களை நம்ம தற்கூரின்னு சொல்ல முடியும். என்ன தேவையோ இல்லையோ பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு வேணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த இப்ப இருக்கிற திமுக அரசுனால ஏன் அதை பண்ண முடியல? பெண்களுக்கு ஏன் முழு பாதுகாப்பா வழங்க முடியல? வெளிநாடுகளுக்கு சென்று முதலீட்டை ஈர்த்து கொண்டு வருவேன் என்று அவர் வாக்குறுதியில இப்படி சொல்லல. இன்னைக்கு அந்த வாக்குறுதியிலேயே சொல்லாததை இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கிறார். நான் அன்புமணிக்கு உங்கள் மூலமாக கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று பேசுகிற நீங்கள் என்னை எதிர்கொள்ள தயாரா? விஜய் அவர்கள் வந்து ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்றப்போ, இப்ப வந்து இதுல வந்து பெரும்பாலும் வந்து காங்கிரஸ் அவங்களுக்கு தான் வந்து இது வந்து பொருந்துமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா கேரளாவிலையும் சரி, ஆந்திராவா இருக்கட்டும், இப்ப தமிழகத்திலயா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 3 மாநிலங்களையுமே வந்து விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் கூட்டம் வந்து நிறைய இருக்காங்க. ஆமா, கேரளாவிலும் தேர்தல் வரப்போகுது. ஆமா, ரசிகர்கள் அதிகம் அப்படின்ற பட்சத்துல இது வந்து காங்கிரஸ்க்கு ஒரு பிளஸ்ஸா பார்க்கப்படுது. அப்படின்ற பட்சத்துல காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட இந்திரா காந்தி அம்மையார் காலத்துல இருந்தே வந்து திமுக அவர்களுடைய கூட்டணியில இருக்காங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸ் வந்து டிஎம்கே விட்டுட்டு டிவிகே கூட போறதுக்கு வாய்ப்பு அப்படி போக வாய்ப்பு இல்லை. ஆனா காங்கிரஸ்காரர்களுக்கு அந்த ஆசை வந்துச்சு. ஒரு தோழமையாக இருக்கிற கட்சின்னு கூட பார்க்காம அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தை காயப்படுத்தி இருக்கிறார். அந்த கட்சியில் இருக்கிற மாணிக்கம் தாகூர் விருதுநகர் தொகுதி எம்பி, அவர் அந்த ஆசையை வெளிப்படுத்தி இருக்கிறார். கரூர் எம்பி ஜோதிமணி கூட ஒரு இடத்தில் திமுகவை கேள்வி கேட்டிருக்கிறார். இது நல்லதல்ல. அப்படி நீங்கள் ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தால் எடுக்கலாம். திமுக இதுக்கெல்லாம் பயப்படுற இடத்துல இல்லை. திமுக பட்டத்து யானை. அப்படி ஒரு முடிவு எடுத்தா காங்கிரஸுக்கு அது இழப்பு என்பதை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா இது இந்தியா கூட்டணியில இருக்கிற கட்சி திமுக. அந்த கூட்டணிக்கு முகமாக ராகுல் இருக்கிறார், முகவரியாக அண்ணன் ஸ்டாலின் இருக்கிறார். வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக அப்படி ஒரு முடிவெடுத்தால் எதிர்காலத்தில் அது மிகப்பெரிய பாதிப்பை காங்கிரசுக்கு தரும். நம்பகத்தன்மை இழந்துடும் காங்கிரஸ். கண்டிப்பா டிவிகேல வந்து தமிழகத்துல வந்து இப்போ பெரும்பாலுமே வந்து டிஎம்கேயா இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், 2 கட்சிகளுமே வந்து பெரிய கட்சிகள் தான். அப்படி இருக்கும்போது 2 கட்சிகளுக்குமே வந்து கூட்டணி அப்படின்றது வந்து அவசியமா பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது டிவிகேக்கு வந்து கூட்டணி இல்லாம தமிழகத்துல ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி வருவதற்குன்னா அவரு அதிகாரத்திலும் பங்கு ஆட்சியிலும் பங்குன்னு சொன்னது ஒரு சலசலப்பை உருவாக்குதான். சலசலப்பை உருவாக்கிட்டார். காங்கிரஸ் அந்த மனோநிலைக்கு வந்திருக்கு. கம்யூனிஸ்டுகளும் திமுகவை விமர்சிக்க ஆரம்பித்து விட்டனர். கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் விமர்சிக்க ஆரம்பித்து விட்டனர். சிறுத்தைகள் என்ன செய்ய போறார்கள்னு தெரியல. அதனால கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த இந்தியா கூட்டணி அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற கூட்டணியிலிருந்து கட்சிகள் போகும்னு நான் நம்பல. ஆனா வேற யார் வருவார்கள் என்று கேட்டால் தேமுதிக வருவ வாய்ப்பு இருக்கு. அது போக சில சின்ன சின்ன கட்சிகள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி போகுன்னு அது தினகரன், டிடிவி தினகரன் போக வாய்ப்பு இருக்கு. அண்ணன் ஓபிஎஸ் போக வாய்ப்பு இருக்கு. நாளைக்கே பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களையெல்லாம் அகாமடேட் பண்ணிட்டாருன்னா தேர்தல் சூழ்ந்துச்சு. டிடிவி தினகரன் அவங்களையும் ஓபிஎஸ் அவங்களையுமே வந்து கூட்டணிக்குள்ள சேர்த்தா டிவிகேயால ஜெயிச்சிட முடியுமா? இது ரெண்டுமே அவ்வளவு பலமாய்ந்த ஒரு கட்சியா? பலமாய்ந்த 3,42,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. பலாப்பழம் என்கிற சுயேட்சை சின்னத்தில் நின்று ராமநாதபுரத்தில் அதிமுகவை தோற்கடித்து 3,42,000 ஓட்டு. அது போதும். 2,90,000 ஓட்டு வாங்கியிருக்காரு டிடிவி தினகரன் தேனியில. யார் வெற்றி பெற்றாலும் தங்கச்சி 5,000க்கு மேல வாக்கு வாங்க முடியாது.
போன தேர்தலே திமுகவுக்கு மொத்த 4 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் அண்ணா திமுகவுக்கும் இதுக்கும். அதனால டிடிவி தினகரனை அலட்சியப்படுத்துறதுக்கு வாய்ப்பு, அலட்சியப்படுத்தக்கூடாது. ஓபிஎஸ்சி அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். இவர் ஒரு 2 தடவை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுகவையும் திமுகவையும் தோற்கடித்தவர். அவருக்கு ஒரு ஃபேஸ்ட் வேல்யூ இருக்கு. அது மாதிரி ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்றதுல தினகரனுக்கு இருக்கிற அந்த ஆற்றல் வேற எந்த தலைவர்கிட்டையும் நான் பார்க்கல. அதனால கிடைக்கிற ஆயுதங்களை பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். ஓகே. கிடைக்கிற ஆயுதங்கள் இப்ப நீங்க சொன்னதுனால நான் கேட்கிறேன். பெரும்பாலும் வந்து இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாமே வந்து டிவிகேக்கு வந்து அகைன்ஸ்டாவே போயிட்டு இருக்குது. இப்ப கரூர் சம்பவம்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கும்போது மீடியா தான் மேக்ஸிமம் வந்து மக்கள் கிட்ட எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்க போகுது. அப்படிப்பட்ட மீடியாவையே வந்து டிவிகே தலைவர் அவர்கள் வந்து வெளியில வந்து சந்திச்சோ, இல்ல மக்கள் கிட்டயோ வந்து ஸ்ட்ரெயிட்டா எதையுமே பேச மாட்டேங்கிறாரு. எல்லாமே டிஜிட்டல்ட்ட மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காரு. இது வந்து எப்படி அது அரசியல் அவர்கிட்ட இருக்கிற களத்துல பெரிய குறை. பிரஸ்ஸை சந்திக்கணும், மனம் விட்டு பேசணும், என்ன நினைக்கிறீங்கிறத உடனுடன் ரியாக்ட் பண்ணணும். அதை மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா சுட சுட மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அது தம்பி சில வேளை மௌனம் ஆயிடுறாரு. அந்த மௌனம் அந்த தொண்டர்களுக்கு மிகுந்த கவலையை தருகிறது, சோர்வை தருகிறது. தொண்டர்களை கவலையும் சோர்வுக்கும் ஆளாகாமல் பார்த்து கொண்டே பொறுப்பு கட்சி தலைவருக்கு இருக்கு. அதை அவர் செய்யணும் என்பதை உங்கள் மூலம் கேட்டுவார். இளைஞர்கள் அப்படின்றவங்க தான் தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்துடைய எதிர்காலமே சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இளைஞர்கள் விஜய் பின்னாடி போனா அவங்கள வந்து தற்கூரி அப்படின்னு சொல்றது வந்து சரியான அணுகுமுறை. சரியான அணுகுமுறையே கிடையாது. இப்போ வந்து டிஎம்கே பின்னாடி போகக்கூடிய இளைஞர்களை நம்ம தற்கூரின்னு சொல்ல முடியுமா? இல்ல, அதாவது அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அவனுக்கு ஆர்வம் இருக்கு. தம்பி விஜய் மீது ஒரு பற்று இருக்கிறது. அவர் அரசியல் கட்சியை தொடங்கினால் அந்த கட்சியில வினையாற்ற வேண்டும் என்ற வேகம் இருக்கிறது. அதுல படித்தவன் இருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி எம்எஸ்சி ஐஏஎஸ் தேர்வு எழுத போறான். படிச்சுட்டு இருக்கான். லெனின்னு பேர், கோயம்புத்தூர்ல. அவன் விஜயை நேசிக்கிறான். ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி தான் வேலையை ராஜினாமா செய்துட்டு விஜய் கூட இன்னைக்கு இருக்கிறார். அருண்ராஜ்னு நம்ம ஒரு. அதனால தற்கொலைன்னு எல்லாம் சொல்றது இளைஞர்களை கொச்சைப்படுத்துவது. அது செய்யக்கூடாது. ஓகே. இப்போ வந்து திமுக வந்து நிறைய வந்து இப்போ பிஎம்கே சொல்லியிருக்காங்க, பாமக சொல்லியிருக்காங்க வந்து வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் வந்து டிஎம்கே நிறைவேற்றி இருக்குது. கொடுத்த 500 வாக்குறுதிகள் வந்து மிச்ச வாக்குறுதி எல்லாம் எங்க போச்சு? இதை வச்சுட்டு நீங்க இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில வந்து வெறும் 66 வாக்குகள் மட்டும் நிறைவேற்றிருக்கீங்க. மறுபடியும் நான் எப்படி உங்களை நம்பி ஓட்டு போடுறது அப்படின்ற ஒரு கொஸ்டின். யாரு சொன்னது இது? இவங்க சொல்லியிருக்காங்க சார், பாமக வெளியிட்ட அந்த ஒரு புத்தகத்துல. பாமகனா 2 பாமக இருக்கு. ஓகே சார், அன்புமணி அவர்கள் சொன்னது. 505 வாக்குறுதியில 480 வாக்குறுதி நிறைவேற்றியாச்சு. வாக்குறுதி இல்லாமலும் சொல்லாததையும் செய்திருக்கிறார். கொரோனா காலத்துல தான் அவர் பொறுப்பேற்றார். அந்த கொரோனா என்கிற கொடுந்தொற்று தமிழ்நாட்டு மக்களின் உயிரை காவு கேட்ட காலத்தில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். இந்த கொரோனா காலத்தை இந்த மக்கள் கடந்து வருவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள் என்று பார்த்து ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கு 4000 ரூபாய் கொடுத்தார். இது வாக்குறுதியில வரல. அதற்கு பிறகு வந்த பொங்கல்ல 21 மளிகை பொருட்கள் முழு கரும்போட தந்தார். இது வாக்குறுதியில வரல. ஸ்பெயின் சென்றார், ஜப்பான் சென்றார், துபாய் சென்றார், பஹ்ரைன் சென்றார். வெளிநாடுகளுக்கு சென்று முதலீட்டை ஈர்த்து கொண்டு வருவேன் என்று அவர் வாக்குறுதியில இப்படி சொல்லல. இன்னைக்கு அந்த வாக்குறுதியிலேயே சொல்லாததை இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கிறார். நான் அன்புமணிக்கு உங்கள் மூலமாக கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று பேசுகிற நீங்கள் என்னை எதிர்கொள்ள தயாரா? ஒரே மேடையில் விவாதிப்போம். டிஎம்கே வந்து முன்னாடி வந்து மது விலக்கை நாங்க கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஒரு 500 மதுக்கடைகளை நாங்க மூடுறோம்னு சொல்லி 500 மதுக்கடைகள் மூட விழாலாம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து இப்போ வந்து அடுத்த ஆட்சியும் மாற்றமும் வரப்போகுது. அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லல. அப்ப வந்து
மதுவை வந்து இப்ப என்ன நீங்க விலக்கு எடுக்கல, சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த மதுவால வந்து டிஎம்கே மதுவ வந்து நடத்துதா? அப்படின்ற மாதிரியான நெறைய விமர்சனங்கள் வருதே. இந்த மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமானால் முதல்ல ஒன்றிய அரசு ஒத்துழைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படுகிற மக்கள் நல திட்டங்களுக்கு ஆதாரமாக இருப்பது இந்த வியாபாரத்தில் கிடைக்கிற காசு. கேட்டீங்களா? மது விலக்கை நாளைக்கே தமிழ்நாடு முழுவதும் கடைகளை மூடுவோன்னு அறிவிச்சிட்டா அந்த வருவாயை ஈடுகட்ட ஒன்றிய அரசு ஏதாவது உதவுமா? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, தேசிய அளவில் நாடு முழுக்க மதுவிலக்கு என்று நடைமுறைக்கு கொண்டு வர மோடியால் முடியுமா? விழுப்புரத்தில் இருக்கிறவன் பாண்டிச்சேரியில போய் குடிச்சிட்டு வந்துடுவான், 10 நாளைக்குள்ள சரக்கை வாங்கிட்டு வந்துடுவான். இங்க இருக்கிறவன் எங்க இருக்கிறவன் கும்மிடிப்பூண்டியில் இருக்கிறவன் தடாவில் போய் வாங்கிட்டு வந்துடுவான். வேலூர்ல இருக்கிறவன் குப்பத்துல போய் வாங்கிட்டு வந்துடுவான். களியக்காவளையில இருக்கிறவன் பாரசாலையில போய் வாங்கிட்டு வந்துடுவான். மதுவிலக்குன்னு சொன்னது டிஎம்கே இல்லையா? ஆமா, அதனால மதுவிலக்கு சாத்தியம் இல்லை. எல்லா நாடுகளிலும் மதுவிலக்கு, எந்த நாட்டிலையும் மதுவிலக்கு கிடையாது. நான் உலகம் பூரா போயிட்டேன், கிடையாது. ஆனா அங்கேயும் இங்கேயும் என்ன வித்தியாசம்னா, அவர்கள் மதுவை குடிக்கிறார்கள், இங்கே இவர்களை மது குடிக்கிறது. இனி மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தினால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஒரு 50 லட்சம் பேர் மனநோயாளி ஆயிடும். மது குடிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையை கொண்டு வந்துடக்கூடாது இல்லையா? கொண்டு வந்திருக்க கூடாது, அப்படி ஆயிடுவான். அதனால தெருவுக்கு ஒரு மதுக்கடைகள் திறந்து வச்சிருக்கிறதே இதை செய்வதற்கு ஒன்றிய அரசு ஒத்துழைக்க வேண்டும். அரிமா சங்கங்கள், சுழற் சங்கங்கள், ஜேசிஸ் போன்ற அமைப்புகள், தேவாலயங்கள், பள்ளிவாசல்கள், திருக்கோவில்கள் எல்லாம் இதற்கு ஒரு அடைமழை பிரச்சாரம், ஐப்பசி மாதத்து அடைமழை மாதிரி பிரச்சாரம் பண்ணித்தான் இதை கட்டுப்படுத்த முடியுமே தவிர இல்லைன்னா கட்டுப்படுத்த முடியாது. ஓகே, இப்போ விஜய் அவர்கள் வந்து எல்லாருமே பெரும் எதிர்பார்ப்போட இருக்குது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரா வரணும், விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு வாக்காளரா விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தா என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கிறீங்க? விஜய் முதலில் போடுகிற உத்தரவு, நாளை முதல் மதுவிலக்கு நடைமுறைக்கு வரும் என்று உத்தரவிட வேண்டும். முதல் உத்தரவு. இரண்டாவது உத்தரவு, பட்டம் வாங்கி வைத்துக் கொண்டு வேலை இல்லாமல் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் வேலை கிடைப்பதற்கான முகாந்திரத்தை உருவாக்கி தருவேன்னு அவர் சொல்லணும். மூன்றாவது, ஆணவ படுகொலைகளை வேரோடும் தூரோடும் வெட்டி சாய்ப்பேன்னு அவர் சொல்லணும். நாலாவது வாக்குறுதி, அவர் ஒரு கலைஞர். தமிழ்நாட்டில் நிறைய கலை இருக்கிறது. கனியாட்டம்னு ஒண்ணு இருக்கு, பொய்க்காலாட்டம்னு ஒண்ணு இருக்கு, மயிலாட்டம்னு ஒண்ணு இருக்கு, குறி சொல்லி ஆடுகிற ஆட்டுன்ற பல கலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த கலைஞர்கள் எல்லாம் கண்ணீரோடு சொல்லுகிறேன், கஞ்சிக்கு வழி இல்லாமல் பட்டினி கிடக்கிறார்கள். ஒரு நாதஸ்வர வித்வான் ஒரு கல்யாண வீட்டில் வாசிக்கிறான், 500 ரூபாயை கொடுத்து விட்டுறாங்க. அதுக்கு பிறகு அடுத்த முகூர்த்தம் வரைக்கும் அவன் பட்டினி தான் இருக்கணும். எல்லா கலைஞர்களுக்கும் இந்த என்னுடைய ஆட்சியில பாதுகாப்பான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தருவேன்னு அவர் சொல்லணும். என்ன தேவையோ இல்லையோ பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு வேணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த இப்ப இருக்கிற திமுக அரசுனால ஏன் அதை பண்ண முடியல? பெண்களுக்கு ஏன் முழு பாதுகாப்பா வழங்க முடியல? எத்தனையோ ஆணவ கொலைகள் நடக்குது, எத்தனையோ பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் தரணும்னு ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி தமிழ்நாட்டுக்கு அவர் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, எங்கள் கடல் எல்லையில் எங்கள் மீனவர்கள் மீன் பிடிக்க போனா கொன்னுடுறான். இனிமேல் ஒரு தமிழக மீனவனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுமானால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று டெல்லியும் எச்சரிக்கணும், இலங்கையும் எச்சரிக்கணும். இதை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்.
ரெண்டாவது, வீடு இல்லாதவனே இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் வீடு. அத வந்து விஜய் அவர்களால வாக்குறுதியா கொடுக்க முடியுமா? இப்ப நான் கொடுக்கலாம் ரோட்ல கொடுக்கலாம் நிறைய பேரை பாக்குறேன். ரோட்ல வந்து வீடு இல்லாம ரோட்ல படுத்து தூங்குற நிறைய பேரை நிறைய பாக்குறேன். பேர் இருக்காங்க. இத வந்து விஜய் அவர்களால வாக்குறுதியா கொடுக்க முடியும். கொடுக்க முடியும் கொடுக்க முடியும். நிறைய நிலங்கள் இருக்கு, இடங்கள் இருக்கு, அரசு இடங்கள். அந்த இடத்துல எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கலாம். வெட்டி செலவு செய்யறாங்க. இன்னைக்கு நேற்றுக்கு செய்தி நீங்க பாத்தீங்கன்னா 48 கோடி பேர் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல பயணித்திருக்கிறார்கள். நீங்க பயணிச்சிருக்கீங்களா? போயிருக்கேன் சார். அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல இங்க இருந்து 11 மணிக்கு தாம்பரத்துல இருந்து அந்தியோதியான்னு சொல்லி ஒரு ட்ரெயின் நாகர்கோவிலுக்கு போகுது. தாம்பரத்திலேயே ஃபுல் ஆயிடுது. அதற்கு பிறகு தாம்பரம், அதற்கு பிறகு மதுராந்தகம், செங்கல்பட்டு, அதுக்கு பிறகு மதுராந்தகம், அதுக்கு பிறகு மேல்மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம், கடலூர், வைத்தீஸ்வரன் கோவில், சீர்காழி, சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், திருச்சி வரைக்கும் கூட நிகழ்ச்சி. மூச்சு விட முடியல. 48 கோடி மக்கள் பயணித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எல்லா இடங்களிலேயும் பேசஞ்சர் ட்ரெயின் மக்களுக்கு விடணும்னு விஜய் சொல்லி அது தமிழ்நாட்டு மக்களுக்கு வாங்கிது. ஏன்னா நான் பயணிக்கிறவன், எனக்கு தான் வழி தெரியும். கண்டிப்பா. அப்ப வந்து 2011 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து 2021 நடத்த வேண்டியதை வந்து பாஜக அரசு தான் வந்து தடுத்து நிறுத்துச்சு. பொதுவா ஒரு பேஜுக்கள் எழுது, இதை வந்து பீகார் அரசு நடத்தின மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பை திமுகவே நடத்தலாம். ஆனா வந்து திமுக நடத்த மறுத்தது, மணி இல்லைன்னு சொல்லி கையை வரிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து காரணம் காட்டுறது வந்து பிஜேபி தான் முற்றிலுமா தவிர்த்தது. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அதனாலதான் வந்து மக்கள் தொகை பெருசா தெரிய மாட்டேங்குது. இப்போ வளர்ந்த ஒரு மாநகராட்சியா இருக்கக்கூடிய கோவையா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், இங்க எல்லாமே வந்து மெட்ரோ ரயில், நீங்க வந்து ரயில் சொன்னதுனால எனக்கு சடனா அது ஞாபகம். மெட்ரோ ரயில் வந்து ஏன் வந்து அங்க வந்து கொடுக்க மத்திய அரசு வந்து மறுக்குது முற்றிலும்? அதான் ஒரு காரணத்தை சொல்றாங்க. 20 லட்சம் பேர் இருந்தாதான் கொடுக்கணும். கண்டிப்பாயா, இப்ப இருக்க மக்கள் தொகை அவங்க எடுக்கணும். 20 லட்சம் பேர் இருந்தாதான் கொடுக்க முடியும்னு ஒரு நாம்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. 20 லட்சம் மக்கள் இல்லாத இடத்துக்கும் கொடுத்திருக்காங்க. ஆமா, கேட்டீங்களா? அதனால மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகிறது என்பதற்கு இது ஒரு சாட்சி. கண்டிப்பா அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப வந்து குஜராத்ல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம மது விலக்கு பத்தி பேசிக்கிருந்தோம் இல்லையா? குஜராத்ல வந்து மது விலக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அமல்படுத்தப்படும். ஆனா அங்க நடைமுறையில இல்ல. இல்ல சார், அங்க வந்து அரசு விக்கல, தனியாரும் விக்கல. நான் குஜராத்துக்கு அகமதாபாத்துக்கு போயிருந்தேன். ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்தேன். என்ன பிராண்ட் வேணும்னு ரூம் பை என்கிறது கேட்கலாம். அதாவது அரசு அதை விக்கல, ஆனா அங்க வித்துட்டே தான் இருக்காங்க. ஓகே, மறைமுகமாக நிறைய விஷயங்கள் நடந்துட்டு. நடந்துச்சு. சார், இப்போ வந்து வாக்காளரா நீங்க வந்து விஜய் வந்து இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு சரியான வாக்காளனா இருக்கக்கூடிய நான் வந்து எப்படி சூஸ் பண்ணணும்? எந்த கட்சி எனக்கு? ஏன்னா இப்ப நிறைய கட்சிகள், இப்ப நிறைய வாக்காளர் எடுத்துக்கோங்க. நான் வந்து டிஎம்கே பரப்புறேன், ஏடிஎம்கே பரப்புறேன், என்ன நடந்தாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் 2 கேப்டன் அவங்க கிட்ட கேட்டேன், சார் நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க? ஒருத்தர் சொல்றாரு, முன்னாடி நாத்தாக்கு போட்டேன், நாத்தாக்காக்கு, இப்பவும் அதுக்கே போடலான் இருக்கேம்மா அப்படின்றாரு. இன்னொருத்தர்ட்ட கேக்குறேன், பாஜகக்கு போட்டேன், தமிழகத்துக்கு பாஜக தேவையில்லைன்னு தெரியுது, ஆனாலும் அந்த கட்சிக்கு போட்டேன்றதுனால மறுபடியும் இதுக்கே போடலான்னு இருக்கேன். என்ன சார் மனநிலையில மக்கள் இருக்காங்க? இப்ப மாற வேண்டியது தலைவர்களா, மக்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுதுல. மக்கள் ஏன் போடுறேனே தெரிய மாட்டேங்குது. முன்னாடி போட்டுட்டேன், இப்பவும் நான் அதே போடுறேன். எப்போ அப்போ விழிப்புணர்வு வரும்? விழிப்புணர்வை செய்ய வேண்டியது அரசியல் கட்சிகள். அரசியல் கட்சிகள் அதை செய்யறது இல்லை. சரிங்களா? இப்போ யாருக்கு வாக்களிக்கணும் என் தொகுதியிலன்னு நான் என்ன கேட்டா, எனக்கு ஒரு கட்சி முத்திரை இருந்தாலும் வேற எளிதில் அணுகலாம் இந்த எம்எல்ஏ அப்படின்னு தெரிஞ்சா அவருக்கு ஓட்டு போடணும். மக்களோடு எவர் இருக்கிறாரோ, மை டியர் பிரதர், அண்ணா சொன்னது, கோ டு த பீப்புள், லிவ் எமங் தம், லேர்ன் ஃப்ரம் தம், லவ் தம், சர்வ் தம், பிளான் வித் தம். மக்களை நேசிக்கிறவன், மக்களுக்கு தொண்டாற்றுகிறவன், மக்களோடு இருக்கிறவன், மக்களுக்கு சர்வீஸ் செய்கிறவன், மக்களுக்காக திட்டமிடுகிறவன், அப்படி ஒரு எம்எல்ஏ ஆக இவர் இருப்பார் அப்படின்னு நம்பினா அவருக்கு ஓட்டு போடும். அப்படி நான் கடைசியா பார்த்த தலைவர் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள். அவங்க இப்போ இல்லையா? அப்படி இருக்கும்போது மக்களோட இருக்கக்கூடிய தலைவன் சொன்னதுனால சொல்றேன். அப்ப நான் எப்படி விஜயை நம்பி ஓட்டு போட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலையா?
இப்ப மக்களோட விஜய் இல்லை, டிஜிட்டலா மட்டுமே விஜய் அவர்கள் இருக்கிறார். அது நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது, விஜய்கிட்ட கேட்கணும். ஓகே. கண்டிப்பா இது வந்து மக்களுடைய பெரும் ஒரு கேள்வியாவும் எழுந்துகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து மக்களோட ஒரு தலைவரா வந்து விஜய் மாறணும். மக்களோட மக்களா நிக்கணும். எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் அவங்க வந்து போராட்டத்த முன்னெடுக்கணும் அப்படின்ற ஒரு தொடர் வந்து வாதங்களும் ஒரு பக்கம் போய்க்கிட்டே இருக்குது. இணையத்துல பார்த்தீங்கன்னா, அதையும் தாண்டி வந்து எப்படி சொல்றது? ஆ விமர்சனங்கள வைக்கிறதுக்காகவே வந்து ஒரு கைக்கூலிகள் சுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் போய்க்கிட்டு இருக்கு. இல்ல அது வேற மாத்திக்கிடுவாருன்னு மாத்திக்கிட முடியாது. ஏன்னா இந்த பாப்புலாரிட்டி பாப்புலரா நானே இப்ப நடக்க முடியாது ரோட்ல. வச்சிடுறாங்க. செல்ஃபி எடுக்கணுங்கிறாங்க. ஒரு ஆட்டோகிராஃப் இப்ப கிடையாது. என்னாலும் ஒருத்தன் இங்க வந்து போட்டோ எடுக்கணும், இன்னொருத்தன் வந்து நிக்கிறான். இன்னும் உடனே நாஞ்சில் சம்பந்தப்பா அப்படின்னு சொல்றான். ஒருத்தன் சொல்ல டேய் எல்கேஜியில் நடிச்சவன் இவனை போய் எடு அப்படிங்கிறான். அதாவது இந்த பாப்புலாரிட்டிக்கு ஒரு இடையூறு இருக்கு. அதை தாண்டி மக்களை எப்படி நெருங்குறதுன்னு தம்பி விஜய் தான் திட்டமிடும். ஓகே, ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ ஸோ மச். நன்றி, நன்றி.